ரேஷ்மா, நான் நீயும் சிவாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தோமா? ஆமா, இது எப்ப இருந்து? நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. நாங்க 2 பேரும் இப்ப வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அத மீறி எனக்கு அவ மேல இப்படி ஒரு அட்ராக்ஷன் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் என்னால தெளிவா சொல்ல முடியும். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது சிவா கூட மட்டும்தான் நடக்கும். அவனை தவிர வேற யாரையும் என்னால அந்த இடத்துல வச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. ப்ளீஸ்பா, அவன் கிட்ட நீங்க தான் பேசி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பா ப்ளீஸ்பா, ப்ளீஸ். இந்த விஸ்வா யாரு? அந்த ஆள் எதுக்கு ஸ்டோர் ரூம் பக்கம் போனாரு? கிச்சனுக்கு வந்து அம்மாவை பத்தி என்னென்னமோ பேசினாரு. அவரை பேசினதை பார்த்தா புதுசா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசின மாதிரி தெரியலையே. என்னமோ பல வருஷமா அம்மாவை பத்தி தெரிஞ்ச மாதிரி அவ்வளோ டீட்டெயிலா பேசினாரு. அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸ்டோர் ரூம்லயும் போய் பார்த்தாரு, கபிலன் ரூம்லயும் போய் பேசிட்டு இருந்தாரு. அம்மா அம்மா, உனக்கு எதுவும் ஆகாதுமா? கடவுளே, அம்மா அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அம்மா சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. அம்மா 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 இங்க பாருமா. அம்மா அம்மா ஏன் இப்படி எங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுத்துட்டு இருக்க? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் அம்மா எனக்கு உயிரோட கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள இப்படியா நடக்கணும்? என் அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உனக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன், அம்மாவை நல்லபடியா கொடுத்துற ப்ளீஸ். பட் நான் முன்னாடியே சொன்ன விஷயங்களை மறந்துட வேண்டாம். புரியுது டாக்டர். நான் அம்மா போய் பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு வீட்ல இருக்கிறத விட ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன்ல இருக்கிறது தான் நல்லது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே. என்ன சிவா, டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஒரு பக்கம் அம்மாவோட கண்டிஷன் ரெக்கவர் ஆயிட்டு வருதுன்னு சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் அவங்கள ஹாஸ்பிட்டல்லே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போறத நினைச்சா என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்ல. கண்டிப்பா வர்மா கண்டுபிடிச்சிருவான். ஐலி, உன் மாமா இப்ப கேரளால தானே இருக்காரு? ஆமா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க கேரளால இருக்காங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு அம்மாவை அங்க அனுப்பி வச்சு உன் மாமாவை பார்த்துக்க சொன்னா என்ன? ஐலி, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இப்ப நமக்கு வேற ஆப்ஷனே இல்லையே. கொஞ்ச நாளைக்கு தானே. சரி, நான் மாமா கிட்ட பேசுறேன். ஹலோ மாமா.
சரிங்க மாமா. இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க பாருங்க, உங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு தானே வீட்டை விட்டு வந்தேன். இப்ப எதுக்கு என்ன மறுபடியும் தேடி வந்திருக்கீங்க? என்ன பண்றது, உன்னை பெத்துட்டனே. நீ வேணா என்ன வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு வந்திருக்கலாம். ஆனா என்னால அப்படியெல்லாம் போனா போதுன்னு இருக்க முடியாதுப்பா. சரி, என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப என்ன பார்த்தே ஆகணும்னு என்ன அவசியம் உங்களுக்கு? நான் உன்னை பார்க்கறதுக்கு என்னடா காரணம் வேணும்? நான் உன்னோட அப்பா. அதனாலதான் உன் மேல எனக்கு கோபம் இருந்தாலும் இப்ப உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. நான் உங்ககிட்ட சண்டை போடுற மனநிலைமையில இல்ல. நானும் உன்கிட்ட சண்டை போடுறதுக்காக இங்க வரலப்பா. நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிடுறேன். இங்க பாருங்கப்பா, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா ப்ளீஸ்? ஏய், என்ன அப்பா மகனும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க அப்பா உன்னை வீட்டுக்கு தேடி வருவாரா? நீ இவர் வந்தது பிடிக்காம திட்டுற மாதிரி நடிப்பியா? உங்களுக்கு எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இவ்வளவு நாளா நீ இங்க ஒட்டிட்டு இருக்க, இப்ப உங்க அப்பா ஒட்டிக்க வராரா? நாங்களாம் அதை நம்பிடணுமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோர்ட் ஆர்டருங்கிறதுனால தான் நானும் அவரை எதுவுமே சொல்லாம இருக்கேன். ஒருவேளை அவர் உங்க கூட வரதா இருந்தா தயவு செஞ்சு அவரை கூட்டிட்டு போயிடுங்க. அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவர் கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு துளி கூட விருப்பம் இல்ல. அம்மா, நான் சொல்ல வர்றத கொஞ்சம் முழுசா கேளுமா. தயவு செஞ்சு என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. நீ அவனை பிரிஞ்சு எங்க வீட்டை விட்டு வந்துட்ட. ஆனா அதுக்கப்புறம் அங்க நடந்ததே வேறம்மா. உங்க 2 பேருக்குள்ள நடந்த பிரச்சனையும் அதுக்கான காரணமும் வேறம்மா. அது என்னன்னு உனக்கே தெரியும். ஆனா என் பையன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா? நீங்க பிரிஞ்சதுக்கு நானும் என் குடும்பமும் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காமா. நீ எங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவனும் எங்க மேல கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டான். அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவன் எங்க கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்கலமா. நானும் அவன்கிட்ட பேசுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவனுக்கு இன்னும் எங்க மேல உள்ள கோபம் போகவே இல்லை.